Hello friends, இன்னைக்கு வீடியோல நம்ம CMA ஃபைனல் கார்ப்பரேட் லாஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிற பேப்பரோட செகண்ட் லெசன் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் லெசனுக்கான ஒரு மூணு இம்பார்ட்டன்ட்டான டாபிக்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது செகண்ட் லெசன். என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லோன்ஸ். கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லோன்ஸ் ரிலேட்டடா வந்து என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் சொல்லிருக்காங்க அப்படினு பார்க்கலாம். லோன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பை கம்பெனி. ஒரு கம்பெனி ஒரு பர்டிகுலர் டைரக்டருக்கோ இல்லை வேறு ஒரு கம்பெனிக்கோ வந்து லோன் கொடுக்குதுன்னா அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன, அப்புறம் ஒரு கம்பெனி வேறு ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன, இந்த மாதிரி தான் வந்து நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லோன்ஸுங்கிறதுல வந்து என்னென்ன செக்ஷனில் சொல்லியிருக்காங்க, என்னென்ன ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கம்பெனி வந்து ரெண்டு டைப் பண்ணலாம். லோன்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் மேக் பண்ணலாம். ஒன்று கிராண்டிங் லோன்ஸ், இன்னொன்று மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு. கிராண்டிங் லோன்ஸில் வந்து வெளியாட்களுக்கு கொடுத்தா ஒரு மாதிரி ப்ரொவிஷன் வரும், அதே இதை வந்து டைரக்டர்ஸ்க்கு லோன் கொடுத்தா வேறு ப்ரொவிஷன் வரும். அதுதான் வந்து கிராண்டிங் லோன்ஸ் டு அதர்ஸு, அப்புறம் கிராண்டிங் லோன்ஸ் டு டைரக்டர்ஸு. இன்னொரு டாபிக் என்ன, மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு. மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா, கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியில் ஷேர் வாங்குது, அதுதான் வந்து மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இப்போ நம்ம ஒரு பர்சன் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஷேர் வாங்கினா நம்ம அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு கம்பெனி மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அர்த்தம், ஒரு கம்பெனியே வந்து இன்னொரு கம்பெனியில் ஷேர் வாங்குதுன்னா அதுக்கு பேர் தான் வந்து மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போது லோன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லோன்ஸ்னால் என்னென்னலாம் லோன், எதெல்லாம் லோன் அப்படின்னு சொல்லி டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. லோன்ஸ் இன்க்ளூட், லோனில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது, லோன்ஸ் மேடு. ஒரு பர்சனுக்கோ இல்லை டைரக்டருக்கோ இல்லை ஒரு ஷேர் ஹோல்டருக்கோ யாரோ ஒரு ஆளுக்கு ஒரு கம்பெனி லோன் கொடுக்குதுன்னா அதுவும் இந்த லோன்ஸ்குள்ளே இன்க்ளூட் ஆகுது. அடுத்து guarantees given for a loan. இது என்னன்னா, இப்போ இது நல்லா இந்த எக்ஸாம்பிளை கவனிச்சுக்கோங்க. ஏ அப்படிங்கிறவன் வந்து ஒரு ஷேர் ஹோல்டரு, ஏ கம்பெனிங்கிறது வந்து கம்பெனி, பிங்கிறது இன்னொன்று ஒரு கம்பெனி. இப்போ என்ன பண்ணியிருக்காரு, ஏங்கிற ஷேர் ஹோல்டர் வந்து ஏ கம்பெனிகிட்ட வந்து லோன் வாங்கியிருக்காரு. ஓகேவா? இப்போது பி கம்பெனிக்கு இது லோன் ஆகுமா ஆகாதான்னு கேட்டால் ஆகும். எப்போ ஆகும்னா, இந்த ஏ வந்து ஏ கம்பெனிகிட்டேருந்து வாங்கின லோனை வந்து திரும்ப தரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. யாருக்கு? இந்த ஏ கம்பெனிக்கு பயம் இருக்குது. இந்த கேஸில் இந்த பிங்கிற கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, ஏ கம்பெனிகிட்ட போய் இந்த மாதிரி வந்து ஏங்கிற ஷேர் ஹோல்டர் உங்கள்கிட்ட வாங்கின லோனுக்கு நான் கேரண்டி தரேன், சப்போஸ் ஏ லோனை ரீபே பண்ணலைன்னா அவருக்கு பதிலாக நான் வந்து ரீபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரண்டி மேக் பண்ணுறாரு. யாரு கூட? ஏ கம்பெனி கூட. ஸோ இப்படி ஒரு கேரண்டி கொடுத்தா அந்த கேரண்டியும் எதில் இன்க்ளூட் ஆகும்னு சொல்கிறாங்க, லோனுங்கிற டெஃபினிஷனில் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. லோன்னா லோன் மட்டும் கிடையாது, அந்த லோனுக்கு கொடுக்குற எக்ஸ்ட்ரா கேரண்டியும் வந்து ஒரு லோன் தான். அது மட்டும் கிடையாது, செக்யூரிட்டி ப்ரொவைடர் ஃபார் அ லோன். ஏ வந்து ஏ கம்பெனிகிட்ட லோன் வாங்குறாருல, அந்த லோனை வந்து சும்மா வாங்காமல் என்ன பண்ணுறாருன்னா அவரோட வீடை வந்து செக்யூரிட்டியாக கொடுத்து லோன் வாங்குறாரு. இந்த கேஸில் இந்த செக்யூரிட்டியும் வந்து ஒரு லோன் தான். ஸோ 3 இருக்குது பார்த்துக்கோங்க. லோன்ஸ் இன்க்ளூட், லோன்ஸ் மேடு, கேரண்டிஸ் கிவன் ஃபார் அ லோனு, செக்யூரிட்டிஸ் ப்ரொவைடட் ஃபார் அ லோன். இந்த 3 தான் வந்து லோனுக்கான டெஃபினிஷன். கேரண்டி மீனிங் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேட்டுருங்க. அடுத்து என்ன இருக்குது, பவர் ஃபார் லெண்டிங் ஆர் இன்வெஸ்டிங். பவர் ஆஃப் லெண்டிங், லோன் கொடுக்கறதுக்கு யாருக்கு பவர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டால் கம்பெனியே வந்து ஒரு பர்சனுக்கு லோன் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், கம்பெனி அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் அ பில்டிங். ஸோ அந்த கம்பெனி சார்பாக யார் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ ஒரு கம்பெனி லோன் கொடுக்குதுன்னா என்ன அர்த்தம்னா அதுக்கான பவர்ஸ் யார்கிட்ட இருக்குது, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ட்டு தான் இருக்குது. எதுக்காண்டி, லோன் கொடுக்கறதுக்கான பவர் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ட்டு இருக்குது. என்ன தான் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு வந்து லோன் கொடுக்குற பவர் இருந்தாலும் 100% பவர் கிடையாது. ஏன்னா வந்து அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அந்த லோனுங்கிற பேரில் வந்து மக்கள் பணத்தை ஏமாற்றவோ இல்லைனா மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் உண்டுங்கிறதுனால இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 என்ன பண்ணிட்டாங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுட்டாங்க. இந்த மாதிரி இன்டர் கார்ப்பரேட் லோன், வேறு கம்பெனிக்கு இந்த கம்பெனிலேருந்து லோன் கொடுக்குறது, இல்லை டைரக்டருக்கு லோன் கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுட்டாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுட்டா என்ன ஆகும், அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு உட்பட்டு டைரக்டர்ஸ் எவ்வளோ வேணாலும் லோன் கொடுக்கலாம், ஆனால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை மீறி கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்காண்டி தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்ஜெக்டிவ் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, எதுக்காண்டி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காண்டி, கண்ட்ரோல் ஓவர் ஆன்டி காம்படிட்டிவ் ப்ராக்டிசஸ் அக்ரிமெண்ட் ஆர் காம்பினேஷன் இன் இந்தியன் எக்கானமி. கம்பெனிஸ் ஆக்ட் 2002 அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து படிப்போம். அது எதுக்காண்டி கொண்டு வரப்பட்டுச்சுன்னா, காம்படிஷன் அப்படின்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் வந்து ப்ரைஸோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ஏற்படும். ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து மோனோபோலி ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னு ஒரு கம்பெனி இருக்குது,
பின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னா இப்போ ஏ 10 ரூபாய்க்கு விற்கிறான், பி 9 ரூபாய்க்கு விற்கிறான், திரும்ப இவன் 8 ரூபாய்க்கு விற்கிறான், திரும்ப இவன் 7 ரூபாய்க்கு விற்கிறான். மாறி மாறி போச்சுன்னா ப்ரைஸோட விலை குறையும். ஏன்னா வந்து பி கம்பெனி அதை கம்மியாக விற்றுருவான்னு பயந்துக்கிட்டே ஏ கம்பெனி விலையை கம்மி பண்ணுவான். சப்போஸ் பி கம்பெனின்னு ஒன்று இல்லவே இல்லை, அப்போ என்ன ஆகும், மக்கள் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதுனாலும் ஏங்கிற கம்பெனிகிட்ட போய் தான் வாங்கி ஆகணும், வேறு வழியே இல்லை. இந்த கேஸில் அவன் என்ன பண்ணுவான், நம்மகிட்ட தானே வாங்கி ஆகணும், நம்ம தான் இங்கே டாமினன்ட் பொசிஷன் சொல்லிட்டு விலையை 20 ரூபா போட்டுருவான். என்ன பண்ணி ஆகணும், வேறு வாங்குறதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாததுனால மக்கள் என்ன பண்ணி ஆகணும், ஒரு ப்ராடக்ட்டை 20 ரூபா கொடுத்தனாலும் வாங்கி தான் ஆகணும். இந்த கேஸுக்கு பேர் தான் என்ன, மோனோபோலிஸ்டிக் கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லி பேர். அந்த மோனோபோலிஸ்டிக் கார்ப்பரேட்டை எலிமினேட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. லோன் இப்போ ஒரு கம்பெனி எக்கச்சக்கமாக லோன் வாங்கி இந்த மாதிரி மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அடைஞ்சிட்டான்னா என்ன ஆகும், அந்த கம்பெனியை யாராலையுமே எதிர்க்க முடியாது மார்க்கெட்டில். மக்களும் அந்த கம்பெனி சொல்கிறத தான் கேட்டாகணும். இந்த ஒரு பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் லோன் வாங்குறதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. கண்ட்ரோல் ஓவர் ஆன்டி காம்படிட்டிவ் ப்ராக்டிசஸ்னால் இதான் மீனிங். இந்த பர்டிகுலர் கண்ட்ரோலுக்காண்டி தான் வந்து இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து வச்சுருக்காங்க. என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறது தான் நமக்கு இந்த லெசன்லேயே வரப்போகுது. தனித்தனியாக ஒவ்வொரு செக்ஷன் வைஸ் நம்ம பார்த்துருவோம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நமக்கு வந்து இந்த லெசனுக்கான ஒரு கிளான்ஸ் முடியுது. அடுத்த வீடியோவிலேருந்து என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு செக்ஷன் ஆர்டரில் பார்த்துட்டே வருவோம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.